going to teach you mathematics in accounting. Mathematics in accounting. அழகா கவனிச்சுக்கணும், புரிஞ்சிடுத்துன்னு தான் சொல்லணும். ஓகேவா? ரைட். நான் சொல்லி கொடுத்தா என்னன்னு சொல்லணும் சார், அதுக்கு புரியணும் சார், அதை பற்றி பேசாத, கவனிங்க. Mathematics in accounting. If profit is 1/4 on cost, how much on sale? Very good. தைரியமா சொல்ல. I don't know. Okay. If profit is 1/5 on cost, how much on sale? சொல்லு சார். 1/4 தெரியல, எதுக்கு சார் 1/5? I don't know. சொல்லு. I don't know. If profit is 1/108 on cost, how much on sale? தைரியமா பேசு, அதுக்கு தான் பணத்தையே கொடுத்துருக்கோம். எஸ் ஆர் நோ? இதெல்லாம் தெரியலன்றதுக்காக தான் பணத்தை கொடுத்துருக்கேன். கரெக்ட்? Okay. If profit is 2/5 on cost, very good. 3/8 on cost, 200% on cost. Super. If anybody knows, you can answer. If anybody knows, you can answer. You have every right to tell I don't know. யாரனா வந்து எதனா கேட்டானா I don't know சொல்லு, பயப்படாத. எதுக்குமே தெரியலன்றது என்னன்னு சொல்லணும். அதுக்கு பயப்பட, ஐயோ எனக்கு தெரியலன்னா என்ன ஆயிடும்? உனக்கு தெரியல, நீ ஸ்டூடெண்ட். எனக்கு தெரியலனா தான் அசிங்கம். உனக்கு தெரியலன்றது அசிங்கம் கிடையாது. எனக்கு தெரியல, எனக்கு தெரியாத தெரிஞ்ச மாதிரி நடிக்காத. I think சில பேர் இங்கிலீஷ் I think 1/4 is 1/2. தெரியலன்றதை தெரியலன்னு சொல்லு. That is the first starting point to learn something. I don't know is a starting point to learn something. ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்றது எனக்கு தெரியணும். I know that I don't know. If profit is 1/4 on cost, how much on sale? How much on sale? The answer is, if the profit is 1/4 on cost, it is 1/5 on sale. It is 1/5 on sale. If the profit is 1/5 on cost, it's equal to 1/6 on sale. If the profit is 1/108 on cost, it's equal to 1/109 on sale. Very good. Very good. Very good. இப்போ வந்துட்டு பாரு உனக்கு ஆட்டிடியூட். அதெல்லாம் ஏமாத்தாத, ஏன்னு சொல்லு அப்படின்னு வருது இல்லை, அதான் படிப்பு. மிச்செல்லாம் உங்க மிஸ் 1/4 மீன்ஸ் 1/5. அதெல்லாம் இதெல்லாம் ஏமாத்தாத. அதெல்லாம் நாங்கள்லாம் +1 +2 படிக்கும்போது ஏமாந்தோம். இப்பெல்லாம் ஏமாறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன் கேளு. Why if profit is 1/4 on cost, it's equal to 1/5 on sale? How are ஏன் எப்படி வேணா கேட்கலாம். Why கேளு. How? Very good. Ready? நான் சொல்லட்டுமா? Okay. If profit, this formula we call it as profit formula. என்ன formula? இதுக்கு பேர் என்ன? இந்த சாப்டர் பேர் account. It's not a separate chapter in accounting, but this concept we will use in various chapters. இந்த ஒரு குட்டி கான்செப்டை நம்ம நிறைய சாப்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். So we have to become expert in this concept. ஒரு சின்ன கான்செப்ட். Sir, how sir? If profit is 1/4 on cost, how come it is 1/5 on sale? I need clarity, sir. I need clarity. Enjoy this. We are purchasing a product for 100 rupees. We are purchasing a product for ஒரு பொருளை நம்ம 100 ரூபாய்க்கு வாங்குறோம். ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறோம். That 100 rupees is the cost of the product. Correct? The money paid to acquire any product is the cost of the product. ஒரு பொருளை நீ 100 ரூபாய்க்கு வாங்குற. The cost of the product is 100 rupees. And you are selling that product for 125. For 125. You are selling the product for 125. அது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமருக்கு விற்க முடியுமா முடியாதா? தாராளமா முடியும். 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி 125 ரூபாய்க்கு விற்கிறோம். கரெக்ட்? Practically this situation is possible or not possible? இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதை ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோக்கு விற்கிறோம்? 125 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகே, நாட் ஓகே? எல்லாரும் ஆர்வமா கவனிச்சிரு. இப்போ நீ திங்க் பண்ணி சொல்லு. காஸ்ட் 100 ரூபா, சேல் வந்து 125, ப்ராஃபிட் எவ்வளோ? பியூட்டிஃபுல் கண்ணா. ப்ராஃபிட் எவ்வளோ? 25. எல்லாரும் உங்களோட எனர்ஜியை இந்த ப்ராஃபிட்டுக்கு மட்டும் கொடுங்க. ஏன்னா அவன் என்ன சொன்னா, இஃப் ப்ராஃபிட் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். கரெக்ட்? அப்ப நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே எதுல வரணும்? எல்லார் கண்ணும் லாபத்துல வந்திருக்காக்கன்னா, எங்கெங்க இருக்கா லாபத்துல வந்திருக்காக்கன்னு. வெரி குட். அப்படியே இந்த ப்ராஃபிட்டை பாரு, எவ்வளவு இருக்கு?
இந்த 25 காஸ்டோட அப்படியே ரிலேட் பண்ணி பாரு. இந்த 25 100ல 1/4. என்னடா 100ல 25 எவ்வளோடா? அதே 25 125 ஓட ரிலேட் பண்ணி பாரு. இதே லாபத்தை இதோட ரிலேட் பண்ணி பாரு. என்ன வருது? கையை தட்டி கொண்டாடிட்டு சார் ஏதோ கிளிக் ஆகுது சார். கை தட்ட மாட்டேன் நீ. ஓரளவுக்காவது புரியுறத சார்? ஆமா சார், ஆமா சார். டேய் அது மாதிரி ஓரளவுக்காவது ரிலேட் ஆகுதா இல்லையா? அப்ப இந்த 25 ரூபா இந்த 100ஓட ரிலேட் பண்ணும்போது 1/4. அதே 25 125 ஓட ரிலேட் பண்ணும்போது அப்போ அவன் என்ன சொல்றான்னா 1/4 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 ஆன் சேல் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா 1/4 ஆன் காஸ்ட்ன்றது இன்டு காஸ்ட். கரெக்ட்? இப்ப 20% ஆன் 1000 அப்படின்னா கால்குலேட்டர்னா நீ என்ன பண்ணுவ? 20/100 இன்டு. அப்ப 1/4 ஆன் காஸ்ட்னா 1/4 இன்டு காஸ்ட். கரெக்ட் தான்டா? இல்ல ஆன் காஸ்ட்னா பிளஸ் காஸ்ட்னு போட்டுற போறியா? என்ன நீ நினைக்கிற சொல்லு? இன்டுவா பிளஸ்ஸா? 1/4 ஆன் காஸ்ட்னா 1/4 இன்டு காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்டு சேல். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றான். கரெக்ட்? 1/4 இன்டு காஸ்ட் பிரைஸ் போட்டு வர அமௌண்ட்டும் 1/5 இன்டு சேல் போட்டு வர அமௌண்ட்டும் என்னவா இருக்கும்ன்றான்? ஈக்குவலா இருக்கும்னு நம்ம கிட்ட சொல்றான். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 1/4 இன்டு காஸ்ட். இந்த சம்ல 1/4 காஸ்ட் எவ்வளோ? 100. அப்போ 1/5 இன்டு சேல் எவ்வளோ? அப்போ 1/4 இன்டு 100 போட்டா எவ்வளோ வருது? 25. 1/5 into 125 போட்டா என்ன வருது? So LHS is equal to RHS. அப்போ 1/4 on cost போட்டு வர ப்ராஃபிட்டும் 1/5 on சேல் போட்டு வர ப்ராஃபிட்டும் என்னவா இருக்கும்? கையை தட்டி கொண்டாடிடு. புரிஞ்சவாள? புரியறதா புரியலையா சார்? இது ஏதோ இதுக்கு கிளிக் ஆச்சு. எல்லா சிச்சுவேஷனுக்கும் இது சரியா வருமா பார்க்கலாம். காஸ்ட் 100. என்னடா தொம்மா மாதிரி உட்கார்ந்து இருக்காது, ஜாலியா. இப்ப நான் ஒரு வாயில உன் ஜாங்கிரி எடுத்து வச்சேன்னா எப்படி நக்குவேன் சார்? ஒண்ணு அது மாதிரி நாலேஜை தூக்கி வைக்கும் போது ஜாலியா அப்படி பண்ணாத. எனக்கு போர் அடிக்கும் கொடுக்கறதுக்கு. உனக்கு நிறைய சொல்லி தரணும்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ரைட்? இதெல்லாம் நாளைக்கு போய் தெருவில் சீன் போடலாம். நம்ம போன கிளாஸ்லேயே சொன்னா பர்பஸ்னு சொல்லணுமா பிரியாம்பிள்? எவனா கிட்ட வந்தானே you know the preamble of the subject financial account is to assert in the financial performance and to assert in the financial position. சொன்னேன் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? ஃபினான்ஷியல் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? கச்சா மச்சான்னு சொல்லி கொடுப்பேன். நிறைய வெப்பன் கையில் வச்சிருப்பேன். எவனா வந்து மாட்டினானா செத்தா உங்ககிட்ட. Endorsed bill endorsed by the first endorsee, again endorsed by the second endorsee, discounted by the third endorsee, dishonored by the drawee. What is the journal entry in the books of second endorsee? அப்படின்னு அவன்கிட்ட கேட்டாங்க செத்துருவான். அதுக்கெல்லாம் அழகாக ஆன்சர் சொல்லி கொடுப்பேன். அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்கேயாவது எவனாவது மாட்டினானா உனக்கு என்னடா தெரியும்ட்டானா வா இங்க வா 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 உட்கார். Endorsed bill endorsed by the first endorsee, again endorsed by the second endorsee, discounted by the third endorsee, dishonored by the drawee. What is the journal entry in the books of second endorsee? சொல்லுடி செல்லம், நான் சொல்றேன். புரியுறதா இல்லையா? எங்கேயாவது இன்டர்வியூல உன்னை கேள்வி கேட்டு உனக்கு பதில் சொல்றேன்னா end of the interviewல they will ask, is there any other question you want to ask ன்னு கேட்பான். அப்போ இதை கேட்டுடணும். அப்போ அவனுக்கு பதில் சொல்ல தெரியாது. ஏன்னா டக்கு நம்ம எதிர்பார்க்காத கொஸ்டின். யாருமே புக்கில் இருக்க கொஸ்டின்லாம் கிடையாது, நானாக டிராஃப்ட் பண்ணது. அதனால அவனுக்கு சத்தியமாக தெரியாது. அப்போ அவன் தெரியாதுன்னும் போது அவங்ககிட்ட நீ சொல்லணும், சார் திஸ் கொஸ்டின் யூ ஆர் அன்ஏபிள் டு ஆன்சர். ஐ ஹவ் நாட் ஆன்சர்ட் சம் கொஸ்டின்ஸ் இன் த இன்டர்வியூ. ஸோ யூ ஷுட் நாட் எவாலுவேட் மீ பேஸ்ட் ஆன் த ஆன்சர் பிகாஸ் ஐ எம் நாட் எவாலுவேட்டிங் பேஸ்ட் ஆன் திஸ் யூ ஹவ் நாட் கிவன் த. புரியறதா இல்லையா? தைரியமா யாருக்குமே பயப்படவே பயப்படாத. என்கிட்ட தான் அவ்வளோ அறிவு உனக்கு நான் கொடுக்க போகிறேன். அது எல்லாத்தையும் நல்லா பத்திரமா வச்சுக்கோ. எவனா வந்தானா டக்கு டக்குன்னு பண்ணனா செத்துருவான். புரியாத கிட்ட ஒருத்தம் கூட உங்ககிட்ட வர முடியாது. அழகா இது ஒன்று பார்க்கலாமா? இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதா சார்? ஒன்றுத்துக்கு ஓகே, எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம். காஸ்ட் 100, சேல் 120, ப்ராஃபிட் எவ்வளோ நீ சொல்லு?
வெரி குட். ப்ராஃபிட் இஸ் 20. இந்த ஃபார்முலாவே ப்ராஃபிட் ஃபார்முலான்னு அவன் சொல்றான். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க. அவன் என்னடா சொன்னான்? இஃப் ப்ராஃபிட் இஸ்னானே அப்போ என்ன ஃபார்முலா அது? இதில் வர ஆன்சர் 1/4 இன்ட்டு காஸ்ட்னு போட்டு வர ஆன்சர் என்னது? ப்ராஃபிட். 1/5 இன்ட்டு சேல்னு போட்டு வர ஆன்சர் என்னது? பியூட்டிஃபுல். எல்லாரும் இங்கே பாரு, காஸ்ட் 100, சேல் 120. ஃபுல் எனர்ஜியும் காஸ்ட் கொடுப்பியா, சேல் கொடுப்பியா, ப்ராஃபிட் கொடுப்பியா? ஓகே. இந்த ப்ராஃபிட்டை இந்த 100ஓட ரிலேட் பண்ணா என்ன வருது? 1/5. அதே 20 120ஓட. ஆமா சார், வெரி குட் வெரி குட். இந்த மாதிரி கையை தட்டிண்டே. ஏன் சார் இந்த மாதிரி கையை தட்டணும்? சும்மா கேளு, ஏன் சார் கையை தட்டணும்? வெரி குட். 3 அட்வான்டேஜ் இருக்கு கையை தட்டுறதுல. என்ன இருக்கு? ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, when you clap after understanding a concept, I will understand that you have understood the concept, so that I will not keep on repeating the same concept. It will be boring for you as well as for me. You are just, when you clap hands, I will think that you have understood the concept. Otherwise நான் என்ன பண்ணுனா, இத புரிஞ்சு ஒரு கான்செப்ட புரிஞ்சிட்டு, புரிஞ்சிருத்தா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இது மாதிரி நான் கேட்டுனே இருந்தேன்னா கிளாஸ் முடிஞ்சிடும். எஸ் ஆர் நோ? ஸோ இப்போ நான் நிறைய நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ உனக்கு புரிஞ்சிடுதா இல்லையான்ற கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஆர் நீ என்ன மோட்டிவேட் பண்றியா? ஓ, இப்போ நீ கிளாப் தட்டினது என்ன நினைக்கிறேன்னா, சார் பாவம் சார் நீங்க டிமோட்டிவேட் ஆயிடக்கூடாது. ஓ, என்ன மோட்டிவேட் பண்ற. ஓ, என்ன நீ எந்த பண்ண வேண்டாம். புரியுறது இல்லையா? ஐ வில் மோட்டிவேட் மை செல்ஃப். நீ கை தட்டுறது இட்ஸ் an acknowledgement that I have understood. If you are not clapping, I will be seeing and I will understand that you have not understood. One more time I will repeat the concept. Okay ma, right? Adha first advantage. Adanadu? Are you motivating me or you are giving an acknowledgement that you have understood? இல்லனா உனக்கும் போற நான் அதையே சொல்லினே இருப்பேன். கரெக்ட்? இப்போ நீ சம்டைம்ஸ் நான் அதே 3வது தடவை சொல்றேன், இப்படி தட்டிடு சார், ஐயோ விட்டுருங்க சார், அப்படி தட்டிடு. புரியுறதா இல்லையா? ஐயோ எனக்கு புரிஞ்சிச்சு சார், ப்ளீஸ் சார், அப்படி தட்டு. ஓகேவா? ரைட். அது ஒன்று. அதே மாதிரி தட்டினே இருக்கக்கூடாது. 3 தட்டு நிறுத்திக்கோ. நீ வாட்டுக்கு தட்டினே இருந்தா நான் கத்த முடியாது. ஓகே. செகண்ட் அட்வான்டேஜ், இட் இஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னதா சார் நான் கை தட்டுறது என்ன சார் சோஷியல்? என்ன சார் செடி வச்ச மாதிரி பேசுறீங்க? நான் கை தட்டுறதுல என்ன சார் சோஷியல் ரெஸ்பான்ஸ்? when suddenly you clap, the person next to you cannot peacefully sleep. கரெக்ட்? நீ அடிக்கடி இது மாதிரி கையை தட்டினே இருந்தா நிம்மதியா தூங்க முடியாது. கரெக்ட்? பசங்க நிறைய பேர் அப்போ when you are clapping, you are not allowing somebody next to you to properly sleep. Correct? அப்போ you are making him awake and he is also listening. அப்போ நீ வந்து you are contributing to the education of some other person, which is a social responsibility. என்னடா இதை எதிரே பார்க்கல நீ? எப்படி லாஜிக் யோசிக்கிறோம் பாரு. நாங்க எக்ஸ்ட்ரீமா யோசிப்போம். the third advantage என்னங்கடா? third advantage, whenever you clap, your nerves in the hand is connected to brain. Whenever you clap, your brain is highly in the active mode and you will understand the concepts very quickly. சார் அது எப்படி சார் நம்புறது? இப்போ நம்ம கைக்கு இப்போ இங்க கருப்பா இருக்கு, இங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். வெள்ளையா இருக்கிறவனுக்கு அதை விட இது வெள்ளையா இருக்கும். என்னடா? எஸ் ஆர் நோ? அதே மாதிரி கால் பாதமும் பார்த்தனா இதே மாதிரி தான் இருக்கும். கை பாதம் இந்த மாதிரி தான் கால். இப்போ நீ டாக்டர்ஸ் என்ன சொல்றா, நடக்கும் போது பிரெயினுக்கு ஆக்சிஜன் நிறைய வருதுன்றா. ஏன்னா அந்த பாதம் தரையில அழுத்துறது. பாதத்துக்கு கீழே அந்த வெள்ளையா இருக்குல்ல, அது எவ்வளவு தரையில அழுத்துறதோ நமக்கு பிரெயின் என்னவா இருக்கு? ஆக்டிவா இருக்கு. ஆக்சிஜன் சப்ளை அதிகம் ஆகுது பிரெயினுக்கு. அதனால பிரெயின் என்னவா இருக்கு? அதே மாதிரி நீ கை தட்டும் போதும் பிரெயினுக்கு ஆக்சிஜன் சப்ளை என்ன ஆகுது? அதிகமாகுது. அப்போ யுவர் பிரெயின் இஸ் ஹைலி ஆக்டிவ். ஹைலி ஆக்டிவ்னா திங்கிங். அதனால தான் நாளைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் வாழ்க்கையிலனா அப்படியே உட்கார்ந்து முடிவு எடுக்காத, நடந்து யோசிக்கும் போது பிரெயின் பெஸ்டா திங்க் பண்ணும். என்ன அப்போ 1/5 on cost is equal to 1/6 on சார். பரவாயில்ல சார், எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுது சார். 1/5 1/6 on. அப்போ 1/5 into cost எவ்வளோ? 100 is equal to 1/6 into சரி. டங்கு.
நிறுத்து 3 தட்டோட நிறுத்து. உண்மையா புரிஞ்சுதா சார்? இன்னும் கொஞ்சம் வேணும் சார், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கு. சரி ஓகே சொல்லு. 1 on. வெரி குட். அப்ப இதுக்கு நிறுத்து. சில பேர் மேல தூக்குற அடுத்த வேலையை பாருன்றல. இருடி. ஓகே உண்மையா புரியாதா? 1/2 on cost is equal to 1/3 on. சார் இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஆமா கண்ணா, ஆகும் கண்ணா. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் a perfect science. Mathematics is a perfect science. Unlike economics. Economics is not a perfect science. Economics is not a, it's not a pure science. Economics is not a, mathematics is a pure science. அப்படினா ஒண்ணுத்துக்கு அந்த ஃபார்முலா வொர்க் அவுட் ஆச்சுனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஆகும். சோ அப்ப 1/2 on cost is equal to 1/3 on sale, 1/3 on cost is equal to 1/4 on sale, 1/4 on cost is equal to 1/5 on sale, 1/5 on cost is equal to 1/108 on cost is equal to. சார் அதெல்லாம் இருக்கட்டும், ஓகே இதெல்லாம் 100ங்கன்ற அதெல்லாம் ஓகே. எப்போ பார் 100 காஸ்ட் எடுத்து நீ ஏமாத்துறீங்களே. எப்பயுமே காஸ்ட் 100ஆவா இருக்கும்? என்ன வேணா இருக்கலாம், கரெக்ட்? whether cost will always be 100 or it can be any amount. So why don't you give an example other than 100? Let us check whether for other than 100 whether this formula works or not. நான் பேசுறது புரியுதா? So cost வந்து 90 ன்னு வெச்சுக்கலாமா? சேல் 120 ன்னு வெச்சுப்போமா? காஸ்ட் 90, சேல் 120. ப்ராஃபிட் எவ்வளோ? 30. இந்த 30 90 ஓட லிங்க் பண்ண எவ்வளோ? 30 120 ஓட லிங்க் பண்ண எவ்வளோ? ஓஹோ புரியுறதா? அப்போ எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அப்போ எதனால சார் இது மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது சொல்லிட்டுமா? கவனிங்க எல்லாரும். இங்கே வா, கிட்ட வா, இங்கே வா. கிட்ட வானா மைண்டு மட்டும்தான். ஏன் துக்கு வந்துடுறப்ப மைண்ட் எல்லாம் இங்கே கொண்டு வா. உண்மையா புரியுறதா? If profit is 1/108 on cost is equal to, beautiful kana. Okay, this is no exception. This is no. அவன் என்ன கொடுத்தா 1/45. If profit is 1/45 on cost, how much on sale? இப்போ இது மாதிரி கேட்டா பயப்படி வைக்கனா? இரு 1/4 on cost ன்னு கேட்டா 1/5 on sale ன்னு தைரியமா சொல்றல்ல. இப்போ 1/5 on sale னா how much on cost ன்னு கேட்டா 1/6 on cost ன்னு அந்த சைடு அப்படியே எழுதி. அறிவில் ஆடு மாடை விட கம்மின்னு அர்த்தம். புரிஞ்சுதா நான் ஏதோ பேசினேனே? If profit is 1/6 on sale, very good. எதனா ஒன்று சொன்னா ஒரு நம்பரை கூட்டி சொல்லணும். அதான் உங்களோட இதா இல்லை கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுவியா? வெரி குட். 1/8 on cost, 1/11 on sale. Very good. 1/48 on sale. Very good. 1/52 on cost. 1/53 on sale. Beautiful. இப்ப எல்லாரும் இங்க கவனி, ஒன்னு அழகா சொல்றேன். கரெக்டா தப்பா? எக்ஸலென்ட். கரெக்டா தப்பா? சார் காஸ்டோட ப்ராஃபிட் ஆட் பண்ணா சேல், இதுல என்ன சார் பெரிய இருக்கு? இதுல எதுவும் டவுட் இல்லையே? எல்லாரும் இங்க பாரு, எல்லாரும் இங்க வரணும். இங்க தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. ரொம்ப கிட்ட இருக்கணும் இங்க. எல்லாரும் இங்க பாரு. If profit is 1/4 on cost, இந்த ஃபார்முலாவே என்ன ஃபார்முலா? ப்ராஃபிட் ஃபார்முலால எப்பயுமே நியூமரேட்டர் தான் ப்ராஃபிட் கண்ணா. திஸ் 1/4 ஆன் காஸ்ட்ன்றது ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் காஸ்ட். ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன். திஸ் இஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் சேல். திஸ் இஸ் ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் சேல். இது ரெண்டுமே ப்ராஃபிட் ஃபார்முலா. அதனால தான் ரெண்டுமே ஆன்சர் ப்ராஃபிட்னு வருது. இதுலயும் 1/4 இன்டு காஸ்ட்னு போட்டு வர ஆன்சர் என்ன? 1/5 இன்டு சேல்னு போட்டு வரதா என்னது? அப்ப இதுல வர ஆன்சர் ப்ராஃபிட்னா இது என்ன ஃபார்முலா? இப்ப நம்ம பிளஸ் 2ல கிராஸ் ப்ராஃபிட் ஃபார்முலான்னு ஒன்னு படிச்சிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டு 100 போட்டுருக்கு. இது மாதிரி ஒன்னு படிச்சிருக்கிறதாவது ஞாபகம் இருக்கா? அப்ப கிராஸ் ப்ராஃபிட் ஃபார்முலால ப்ராஃபிட் தான்டா நியூமரேட்டர்ன்றது காமன் சென்ஸ். என்னடா? அதே மாதிரி இது ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன், இது ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன். அப்ப இந்த ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் காஸ்ட்லியும் நியூமரேட்டர் ப்ராஃபிட் தான் இருக்கணும்.
ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் சேல்லையும் நியூமரேட்டர் என்னவா இருக்கணும்? அதனால தான் நியூமரேட்டர்ல சேஞ்சே இல்ல பார். ஒரு ஃபீல் வரணும், வரல உனக்கு. அடடாஷ், இங்க பாரு, இங்க 1 இருக்கா? இந்த ஃபார்முலாலயும் நியூமரேட்டர்ல 1 இருக்காடா? இங்க என்ன இருக்கு? ஏன்னா இதுவும் ப்ராஃபிட் ஃபார்முலா, இது ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன், இது ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன். அப்ப இதுலயும் நியூமரேட்டர் ப்ராஃபிட், இதுலயும் நியூமரேட்டர். அப்ப டினாமினேட்டர்ல தான் சிலுமிஷம் இருக்கு. புரியுறதா? இங்க 1/5 இங்க என்ன இருக்கு? 6/1 வரல பாரு, அங்கேயும் 1 தான். இந்த 1 தான் என்ன, இங்க 1 என்ன? வெரி குட். இங்க 1 என்ன, இங்க 1 என்ன? அப்ப இதுவும் ப்ராஃபிட் ஃபார்முலா, இதுவும் ப்ராஃபிட் ஃபார்முலா. அப்ப நியூமரேட்டர் மாத்தவே இல்லாம ஃபார்முலால 1/4 ஆன் காசுனா அங்க 1/5 தான் வருது. அப்ப அவன் டினாமினேட்டர் மட்டும்தான் மாத்துறான். சரி, ஏன் சார் எப்படி சார் அந்த 5ன்றது வருது? எல்லாரும் இங்க கவனி, என்ஜாய் பண்ணு. இது 1 வந்து ப்ராஃபிட்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா ப்ராஃபிட் ஃபார்முலா நியூமரேட்டர் என்னது? ப்ராஃபிட். இங்கேயும் ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் சேல், நியூமரேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? ப்ராஃபிட். அதனால தான் இது மாறவே இல்லை. கரெக்ட். இப்போ இங்க 1/4 ஆன், இந்த 4 இங்க இருக்கிறது தான் காஸ்ட். இந்த 4 தான் என்னது? சார் எப்படி சார் இத காஸ்ட்னு சொல்றீங்க அவ்வளவு தைரியமா? இதே ஒரு நிமிஷம், இது என்னது? இந்த நியூமரேட்டர் ப்ராஃபிட்ன்றது எல்லாரும் ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறியா இல்ல ஒத்துக்க மாட்டியா? ஒத்துக்கிறல. டிவைடட் பை காஸ்ட்னு இது இருந்தாதான் இன்டு காஸ்ட் போட்டு கேன்சல் ஆகி ப்ராஃபிட் ஆன்சரா வரும். ஏன்னா ஆன் காஸ்ட்னா இன்டு காஸ்ட் இல்ல. அப்ப இது எது கேன்சல் ஆனதுனா ப்ராஃபிட் வரும். அப்ப இதுக்கு டினாமினேட்டர்ல இருக்கிறது என்னது? இந்த 1 என்னது? இது என்னது? காஸ்ட். அப்போ ப்ராஃபிட் பை காஸ்ட் இன்டு காஸ்ட், காஸ்ட் கேன்சல் ஆகி என்ன வருது? அப்போ this is equal to profit. இங்க இந்த 5ன்றது என்னது? சேலா இருந்தாதான் இன்டு சேல் போட்டு இது கேன்சல் ஆகி ப்ராஃபிட் வரும். அப்போ இது வந்து நியூமரேட்டர் ப்ராஃபிட், டினாமினேட்டர் என்னது? சேலுக்கு என்ன ஃபார்முலா? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட். இதுதான் 4 தான் காஸ்ட், இது 1 தான் ப்ராஃபிட். சோ 4 + 1 இங்க 5 சேல். அப்படின்னு எனக்கு மட்டும் தான் ஃபீல் இருக்கு. புரியுதடா இல்லையா? இங்க எப்படி அந்த 5 இந்த 4 என்னதப்போ? இது எவ்வளோ? அப்ப காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் தான் சேல். ஏன்னா ப்ராஃபிட் ஃபார்முலான்றதால ரெண்டு இடத்துல நியூமரேட்டர் என்ன வந்துருது? ப்ராஃபிட். இங்க டினாமினேட்டர் காஸ்ட் இருந்தா காஸ்ட் கேன்சல் ஆகும். அப்ப இது காஸ்ட், இது ப்ராஃபிட்னா இது சேல் இருந்தா தான் கேன்சல் ஆகும். அப்ப இந்த சேலை தான் நம்ம கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் எடுத்துக்கணும். புரிஞ்சிச்சு இல்லை? புரிஞ்ச மாதிரி நடிப்பல்ல நல்லா. இன்னைக்கு நேற்று நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்கள. சரி, எல்லாரும் அழகாக சொல்ல. அதுக்காக தான் இன்வால்வ் பண்ணு. என் கிளாஸில் நீ மட்டமாக இருந்தால் கூட ஸ்கூலில் இந்த டேட்லேருந்து நீ இன்வால்வ் பண்ணுறனா யூ வில் பிகம் கிரேட் இன் த சப்ஜெக்ட். ஒரு குழந்தைக்கு சொல்லி புரிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். இல்லை அப்படியே இதாண்டா ஃபார்முலா, இப்படி தான் புக்கில் இருக்குமா, நம்ம அப்படியா நடக்கிறேன்? ஒன்று உனக்கு ப்ரூவ் பண்ணி திருப்பி இங்கே வந்து இதில் வேற சொல்கிறேன். புரியுறதா? இப்போ எனக்காக எல்லாரும் அழகா வாயை பொத்தின்னு கித்தின்னு இருக்காத, அரவர் தண்டமாக பேசுவான். அழகாக வாயை திறந்து சொல்லிடு. இந்த 1 என்ன? வெரி குட், வெரி குட். அது மாதிரி பயமுறுத்து. இது என்ன? வெரி குட். இது காஸ்ட். அப்போ ப்ராஃபிட் பை காஸ்ட் இன்டு காஸ்ட் எதை அடிச்சிடும். அப்போ என்ன ஆன்சர் வரும்? ப்ராஃபிட். ஏன்னா ப்ராஃபிட் ஃபார்முலால ஆன்சர் ப்ராஃபிட் தான் வரணும். அப்போ ஆன்சர் ப்ராஃபிட் வரணும்னா இது காஸ்ட், இது காஸ்ட், காஸ்ட் கேன்சல். அப்போ இது காஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. இந்த 5 இது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஹவு மச் ஆன் சேல்னு கேட்குறான். அப்போ இங்க நியூமரேட்டர்ல எப்பயுமே என்னவே வரணும்? ப்ராஃபிட். ப்ராஃபிட். ஏன்னா ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன் காஸ்ட், இது ப்ராஃபிட் ஃபார்முலா ஆன். இங்க டினாமினேட்டர் காஸ்ட் வரணுமா சேல் வரணுமா? இந்த சேலை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அப்போ 5 + 1 6. அதான் லாஜிக். அப்போ 1 டிவைடட் பை 108. அப்போ 108 என்னது? காஸ்ட். 1 ப்ராஃபிட். ஸோ 1/108 காஸ்ட் இருக்குது. 1/109. ஐடியா புரிஞ்சிடுச்சு? வெரி குட். 3 தட்டோட நிறுத்து. யாருக்கெல்லாம் புரியலையோ கண்ணா நல்லா என்ன முறை. ஓகேவா? என்ன நீ முறைக்கிறன்னா எப்படி? அதுக்கு அர்த்தம்னா பணத்தை வாங்கின்னு பேசுறியே எனக்கு எதுவுமே புரியல அப்படி முறை. அப்படியே புரிஞ்சிச்சுன்னா என்ன முறைக்காது. ஏன்னா என்ன முறைச்சேன்னா நான் திருப்பி அதை நடத்துவேன்.
ஏன்னா என்னை முறைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னை முறைக்கிறான் அப்படின்னா என்ன காரணம்னு நான் நினைப்பேன், புரியல. ஆனால் சில பேருக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே இருக்கும், அப்படியே பார்த்துன்னே இருப்பான். அவனுக்கு நல்லா புரியும், இருந்தாலும் அப்படியே பார்த்துனே இருப்பான். நான் லூஸ் மாதிரி அவனுக்கு புரியலன்னு திருப்பி சொல்லிருப்பான். அவன் மனசில் நினச்சிருவான், ஏன் லூஸ் மாதிரி ஒரு சொன்னதே சொல்கிறார், அதான் லூஸே உனக்காக சொல்லிட்டு இருக்கேன் நான். நீங்கள் கொஞ்சம் மூஞ்ச எப்படி எதனா ஒன்று பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன், எஸ் சார் புரிஞ்சிச்சு அப்படின்னு. எதனா ஒரு லைட்டாக இப்போ உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்து எடுக்கிறேன்னா லைட்டாக அப்படி தலையாட்டேன்னா இல் பி ஹாப்பி. இல்லை புரியலன்னா முறை விஜயகாந்த் அது மேலே எதனா ஒன்று பண்ண, நோ ப்ராப்ளம். ஏன்னா உனக்கு புரியணும், உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு இருக்கேன், கரெக்ட்? கிளியர்? ஓகே. இப்போ பார், முன்னாடி பயந்தோம்ல இதுக்கு 2/5க்கு, இப்போ பயம் இருக்கா, பயமே இல்லையா? சார் வேலையை பாருங்க சார், என்ன வேணா கொடுங்க சார். இப்போ சொல்லு பார்க்கணும், 2/5 ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2/, எப்படி அவ்வளோ ஒரு கான்ஃபிடன்ஸ்? ஃபஸ்ட்டு நான் ஒரு 20 நிமிஷம் முன்னாடி இந்த கிளாஸை ஓட்டி பார்ப்போம். 11 o'clock கரெக்டாக 35 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை நான் எழுதினேன். இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்தது. அப்படியே ஒரு மெடிடேஷனில் கண்ணை மூடினா எல்லாருமே அப்படியே அப்படி இருந்தது. இப்போ லைட்டாக திமிரு உடம்புல வருது, கரெக்ட்? அந்த திமிரு தான் கான்ஃபிடன்ஸ். இப்போ இது மாதிரி பயமாக இருக்கா? What a silly boy. 3/8 on cost is equal to how much on sale? 3/11 on sale. இந்த 3ன்றது என்னது? 8ன்றது என்னது? இந்த 3 என்னது? 11 என்னது? வெரி குட், புரிஞ்சுத்த பையன் பசங்க. சார் இது மாதிரி ஒன்று ப்ரூவ் பண்ணுங்க சார், இந்த மாதிரி ஒன்று ப்ரூவ் பண்ணீங்களே. இந்த 2/5 வந்து இப்போ 2/7ன்றதே எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. ஏன்னா இந்த 2 அப்படியே இங்கே வரணும், ஏன்னா ப்ராஃபிட் அப்படியே இருக்கணும். ஒன்லி திங் இங்கே காஸ்ட்னா இதுவும் காஸ்ட் இருக்கணும், இங்கே சேல்னா இங்கே சேல் இருக்கணும். சேல் இஸ் நத்திங் பட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். பட் எங்களுக்கு இதே மாதிரி இந்த 100 மாதிரி போட்டு அந்த மாதிரி பண்ணுங்க சார். காஸ்ட் 100, சேல் 140, என்ன ப்ராஃபிட் எவ்வளோ? இந்த 40 100ஓட ரிலேட் பண்ணோம்னா 40/100 20ஆல் அடிச்சோன்னா, அதே 40 140ஓட ரிலேட் பண்ணோம்னா 40/140 அடிச்சோன்னா புரியறதா? உண்மையா நம்பலாம் மேடம் உங்களெல்லாம்? If profit is 3/8 on cost, how much on sale? 3/11 on sale. Excellent. 3/11 on sale. 2/5 on cost? 2/7 on sale. 2/9 on cost? 2/11 on sale. கஷ்டப்படுத்திட்டேன். நான் எழுதினதையே தான் கேட்கணும், கரெக்ட்? அதான் நீங்கள் சொல்கிறேன் சார், நீங்கள் எழுதுன்னு தான் கேட்கணும். எழுதாதெல்லாம் கேட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்கிறோம்? அப்படி 3/11 on sale, how much on cost? 3/, ஏன்னா 3/11 on saleன்னு சொல்கிறான்னாலே அந்த 11ன்றது சேல். என்னடா சேல்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் தான் காஸ்ட். அப்ப 3/8 on cost. 3/8 on cost. Comfortable? Yes sir. ஒரு குட்டி சம் தரம் போடுறியா? ஓகே, அதுக்கப்புறம் இந்த 200% சொல்றேன். எழுதிக்கோ. If profit is உட்கார்ந்துக்கோக்கண்ணா, உட்கார்ந்துக்கோங்க. If profit is 1/8 on cost, இல்லைனா if profit is மட்டும் காமனாக எழுதிட்டு கீழே ஒன்று சொல்கிறேன், ஈக்குவல் டு எழுதிக்கிறியா? திருப்பி if profit is சொல்ல வேண்டாம். என்ன நினைக்கிற? இல்லை திருப்பி சொல்லுங்கள் சார், உங்கள் தொண்டை போனால் பரவாயில்ல அதானே? நெக்ஸ்ட், if profit is 1/2 on cost is equal to dash. Next, 1/2 on cost, first வந்து 1/8 on cost is equal to அப்படியே விட்டுரு, அப்புறம் நீ ஆன்சர் எழுதிக்கோ. நெக்ஸ்ட் 1/2 on cost is equal to 1/7 on sale is equal to, புரியறதா என்ன மீன் பண்றேன்னு? நெக்ஸ்ட் 2/11 on cost is equal to 4/27 on sale is equal to 1/11
1/7 on cost is equal to 3/28 on sale is equal to. First இதை பண்ணு, அடுத்தது இன்னொன்று சொல்லுது. Excellent. On cost ன்னு கொடுத்திருக்கானே அதுல டினாமினேட்டர் என்னது? Beautiful. On sale ன்னு கொடுத்திருக்கானே அதுல டினாமினேட்டர் என்ன? Beautiful. Cost plus profit is equal to sales minus profit is equal to cost. மெமரைஸ் பண்றோமா லாஜிக்கலா படிக்கிறோமா? நாளைக்கு இதை எப்படி ப்ரூவ் பண்ணுன்னு எவனாவது கேட்டானா ப்ரூவ் பண்ணுவியா அதை? சும்மா சொல்லு, ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு வாங்குறேன், 120 ரூபாய்க்கு விற்கிறேன், எவ்வளோ லாபம்? 20 ரூபா. அந்த 20 ரூபாய் 100 ரூபா ரிலேட் பண்ணால் 1/5, 120 ரூபா 1/6. என்னடா இல்லை அப்படிதான் ஃபார்முலா நம்ம மிஸ் சொல்கிற மாதிரி. திஸ் இஸ் அ ஃபார்முலா. ஃபார்முலானா எப்படி வந்தது? அது எவனோ ஒருத்தன் லாஜிக்கலாக உருவாக்கினது தானே ஃபார்முலா. செக் பண்ணலாமா? கரெக்டாக போட்டிருப்பியாமா? எல்லாரும் நீயே செக் பண்ணுவோம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். 1/, ஃபர்ஸ்ட் என்னதுப்பா? 1/8 on cost is equal to 1/9 on sale. 1/2 on cost is equal to 1/3 on sale. 1/7 on sale is equal to 1/6 on cost. அது மட்டும் கேர்ஃபுல்லா இரு. நெக்ஸ்ட் 2/11 on cost is equal to 2/13 on sale. 4/27 on sale is equal to, correct அப்ப 4/27 on sale is equal to 4/23 on cost. 1/7 on cost is equal to 1/8 on sale. 3/28 on sale is equal to 3/25 on cost. How many of you got all the 6 correct? 7. ஓகே, இப்போ ஒரு ஏரியா நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் டெப்தா போலாமா இது? ஓகே, இப்போ நம்ம ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? நீ எழுதினது ஃப்ராக்ஷன், அது தெரியுமா? இப்போ பர்சன்டேஜா பார்க்க போறோம். என்னது? If profit is 25% on cost, how much percentage on sale அப்படின்னு கேட்பாங்கண்ணா. If profit is 25% on cost, how much percentage on sale அப்படின்னு கேட்பான். யாரும் பயப்படக்கூடாது. நான் கூட இருக்கேனா இல்லையா? வெரி குட். இங்க எல்லாரும் பாரு, உனக்கு இது தெரியுமான்னு பார்க்கலாம். 1/4 இப்படி யாரும் ஒன்று எழுதிட்டு இதை பர்சன்டேஜா மாத்துனா என்ன பண்ணுவேன்? அது தெரியுமா தெரியாதா? 1/4 பர்சன்டேஜா மாத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ 1/4 வந்து பர்சன்டேஜா மாத்தணும்னா 1/4 into which is equal to, actually இந்த 25% it is nothing but 1/4. எப்படி சார்? 25/100 அடிச்சோன்னா என்ன வரும்? இதை திருப்பி பர்சன்டேஜா மாத்தணும்னா into 100. ஐடியா புரியாதா? இப்போ ஒரு ஃபிராக்ஷனை பர்சன்டேஜா மாத்தணும்னா ரொம்ப சிம்பிள். into 100 போட்டோம்னா பர்சன்டேஜ் வந்துடும். இது தெரியாது இது வரைக்கும் கூட நோ ப்ராப்ளம். தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு நினச்சிக்கோ. ஆனால் இப்போ தான் தெரியுது. ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிக்கோ. நோ ப்ராப்ளம். ஓகே, நாட் ஓகே. நான் பேசுறதுலாம் புரியறதா? ஓகே. எதுக்காக சார் இது மாதிரி நிறைய பேசுறதில்ல? அப்போ தான் கம்ஃபர்ட் லெவல் வரும் உனக்கு. எனக்கும் நான் பேசுறதுலாம் புரியுறதான்னு கேட்டுட்டே இருப்பேன். இனிஷியலாக ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்மி பண்ணிவிடுவேன். புரியலன்னா புரியலன்னு தைரியமாக சொல்லு. பயமாக இருக்கா என்ன பார்த்தா? வெரி குட். பயப்படாது. யாருக்குமே to live is to live. Very good. அழகா கவனிக்கணும். இப்போ நான் சொல்லிக்கிறது லாஜிக்கலா பாரு. 25% on cost அப்படின்னா இந்த 25% இப்படி எழுதலாமா? இப்படி எழுதுறேன். இது ரைட்டா பாரு. 25% on cost. ஏன் நான் 25/100 on cost ன்னு எழுதியிருக்கேன். இது ஓகேன்றியா இல்லை ஓகே இல்லைன்றியா? இப்போ இது மாதிரி எழுதினாலே நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இது ப்ராஃபிட், இது காஸ்ட். என்னடா இந்த 25 என்னது? ப்ராஃபிட். இந்த 100 என்னது? அப்போ this is equal to, இந்த 25 தூக்கி அப்படியே போடுவோமா? ஆன் சேல். முச்சமா கதைய? ஆனா அவன் வெறுமனே இது மாதிரி ஃபிராக்ஷனா ஆன்சர் கேட்கறானா இல்ல பர்சன்டேஜா கேட்கறானா? பர்சன்டேஜ். அப்ப இந்த ஃபிராக்ஷனை நம்ம என்னவா மாத்தணும்? அப்ப 25/125 into 100 பண்ணா இதோட பர்சன்டேஜ் வந்துரும். அப்ப 25/125 5. இத அடிச்சோம்னா 20. அப்ப 20% on sale. அப்ப if profit is 25% on cost, it is equal to, கையை தட்டிடு. சில பேருக்கு புரியல.
புரியல? புரிஞ்சிச்சாக்கண்ணா? ஒன்றும் இல்லைக்கண்ணா. சொல்லு, கொட்டு. என்னடா நான் அதை விளையாடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இருக்க புரியறதா இல்லையா? கிளியரா? இப்போ எதுக்கு இந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணேன்? அப்படி அவன் பர்சன்டேஜ் தான் கேட்கலன்னா இதான் ஆன்சர். 25/125 ஆன்சர் இஸ் ஆன்சர். கரெக்ட். பிகாஸ் அவன் ஆன்சர் பர்சன்டேஜில் கேட்டதுனால நான் 100 பண்ணி பர்சன்டேஜில் எழுதினேன். அது மாதிரி பர்சன்டேஜாக கேட்டாலும் பயப்பட மாட்டியா? பயப்படவே கூடாது. ஓகேவா? ரைட். இப்போ பாரு. இப்போ நான் ஒன்று கேட்பேன், இதோட பர்சன்டேஜ் மட்டும் சொல்லணும். 1/4 is equal to what is the percentage? Beautiful. 1/2 is equal to? Beautiful. 1/2 is equal to 50%. 25. உங்கள் வீட்டில் எதுவும் கயிறு இருந்தால் எடுத்து வந்துடுங்க, நான் வேணா மாட்டிக்கிறேன். 1/5 1/4 25, 1/5 25. ஐயோ எவ்வளோ? வெரி குட். யாருக்கும் கன்ஃபியூசிங்காக இருக்கா இல்லை கிளியராக தான் இருக்கா? கிளியராக இருக்கு. சொல்லு. 1/3 என்னது? 33 பாயிண்ட். இது மாதிரி ஓடுது. கரெக்ட். 3 3 3 3 அப்படி ஓடுது. கரெக்ட். என்னடா? 1/3 is equal to 33.333%. சில பேருக்கு இதெல்லாம் புரியும். ஓகே ஓகே. சில பேர் பாயிண்ட்டை பார்த்தா அவனுக்கு ஒரு ஃபோபியா ஆகிடும். இது வரைக்கும் சார் நல்லா தானே சார்? 33.3%. இப்போ இன்னொன்று எழுதுறேன் பார், செத்துருவான் சில பேர்லாம். 1/3 33. இது எப்படின்னு கேட்குறல, இந்த மாதிரி சின்ன வயசில் விளையாடுற மாதிரி நான் பண்ணணும். இதுடா 1/3 into 100 100/3 100 மட்டும் இங்கே 1 3 3 மாதிரி அது மாதிரி சொல்லி கொடுக்கணும் சில பேருக்கு. புரிஞ்சிச்சடா இல்லையா? 100% புரியறத? இப்போ நான் ஒன்று எழுதுவேன், பயப்படவே கூடாது. ஓகே. 33.33% is can also be called as 33 1/3%. யாரும் செத்துறாத, வெயிட் பண்ணு. இதே நான் செத்துட்டேன், இன்னும் செத்துட்டேன். போ பரவாயில்ல. 33.33ன்னு சிஏ எக்ஸாமில் கொடுக்க மாட்டான். அவன் என்னன்னு கொடுப்பான்? 33 1/3% is nothing but 33.33%. 33. How? நான் ஒரு மேக்ஸ் டீச்சர், இதெல்லாம் என்கிட்ட ஹவுன்னு கேளு. வா இங்க. 33 1/3%. சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம்ல, இது மாதிரிலாம் இருந்தா இது இன்டூ இது பிளஸ். அது ஏன்னு கேட்டது வச்சுக்கிய, நான் குதிக்கிறேன் இப்போ. அதெல்லாம் கேட்டுறாது. புரியறதோ இல்லையா? ரைட். டேய் என்னடா, நான் அக்கௌண்ட்ஸ் டீச்சரா மேக்ஸ் டீச்சராடா? என் பொண்ணு வந்து நீங்கள் மேக்ஸ் டீச்சர் தானே பண்ணுறது. எப்போ பாரு நான் சொல்கிறேன் மேக்ஸ் வேறமா அக்கௌண்ட்ஸ் வேறமானா அது புரியவே மாட்டேன்றது. மேக்ஸ் டீச்சர்னு எனக்கு எல்லாச்சும் இருக்கு. மேக்ஸுக்கும் அக்கௌண்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஏதோ மேத்தமெட்டிக்ஸ் இன் அக்கௌண்டன்சி எடுக்கிறதுனால நான் மேக்ஸ் டீச்சர் நினச்சிக்காத. நான் என்ன டீச்சர்? அக்கௌண்டன்சி டீச்சர். 33 1/3%. சார் வந்து 33.33%, which is equal to 1/3. சரி, அப்போ இந்த 33 1/3% is also equal to 1/3 சார்? ஆமாங்கண்ணா. 1/3 is equal to 33 1/3%. 33 into 3 எவ்வளோ? 99. 99 plus 100/3%. ஏன்னா டே இதானே பண்ணியிருக்கேன், இது அப்படியே நிற்குது. கொட்டு பரவாயில்ல. ஓகேவா? நாட் ஓகேவா? ஓகே. அப்புறம் 100/3%ன்றது 100/3 டிவைடட் பை 100. அதான்டா பர்சன்டேஜ். அப்போ இந்த 100/3 டிவைடட் பை 100ன்றது இது 100/1 கூட எழுதலாம். ஏன் எழுதலாம்லாம் கேட்டதை எழுதலாம். இது தூக்கின்னு போய் மேலே போனோன்னா 100/1 is equal to 100 தானே? 100/3 இன்டூ அடிச்சோன்னா என்ன வருது?
So 33 1/3% is equal to 1/3. கை தட்டி வேற வழி இல்லை. கையை தட்டிடுறா. புரியுறதா? இப்ப 33 1/3% எங்கேயாவது பார்த்தனா இட் இஸ் நத்திங் பட் இப்ப 50% பார்த்தா 1/2 னு மைண்ட்ல வராது. அது மாதிரிலாம் 50%னா 1/2 னு வருமா? வரவே வராதா? 50/100 so 1/2. அதே மாதிரி 1/3 இஸ் நத்திங் பட் 33. அப்ப 33 1/3% எங்கேயாவது பார்த்தா உன் மைண்ட்ல என்னன்னு வரணும்? 1/3 னு வரணும். 50% பார்த்தா 25% பார்த்தா 20% பார்த்தா வெரி குட். ஒன் பை 6. நீ எதுவும் இது பண்ண வேண்டாம். நான் டப்பா அடிச்சு வந்திருக்கேன். நானே பண்றேன். 16.666 ஓடுதா கரெக்டா? என்னடா 16.666 ஓடும். ஓகேவா? இன்டூ 100 பர்சன்டேஜா மல்டிப்ளை பண்ணா 16.6. இதை 16.666 நம்ம எப்படி எழுதலாம்னா 2/3%. என்னது? நிறுத்து. ஃபர்ஸ்ட் 16 1 இந்த 0.333 தான் நம்ம என்ன எழுதுறோம்? 1/3 ன்னு எழுதுறோம். அப்ப 0.666 டபுள்ல. அப்ப 1/3 into 2 2/3. புரியல உனக்கு? தெரிஞ்சு போச்சு. கவனிங்க. உனக்கு அப்படி ஃபீலே ஆகாது. புரியுறதா? சில பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? 1/3 0.333க்கு பதில் 1/3 எழுதுறேன்னா அப்ப 0.666க்கு இன்டூ இந்த 1/3 இன்டூ 2 அதான் 2/3. 1/3 into 2 is 2/3. so 16 2/3. ஏன்னா இந்த 33 நம்ம இங்க எழுதுறோம் 33. இந்த 16 அப்படியே 16 எழுதுறோம். இந்த 0.333 1/3 எழுதுறோம். 0.666 2/3 எழுதுறோம். இருந்தாலும் உனக்கு திருப்தி இல்லை. தெரிஞ்சு போச்சு எனக்கு. உனக்கு இப்படி போடணும் சார். அப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன சொன்னேன்? 1/6 is equal to 16 2/3%. இங்க வாங்க இன்டூ பிளஸ் இந்த வேலையை பாருங்க 48 50/3%. அடுத்த ஸ்டெப் இப்படி போடணும். டிவைடட் பை 100 அதுக்கப்புறம் இங்க போடணும். இது மேல தூக்கணும். இது 2. அப்போ 1/3 இன்டூ 1. என்னடா புரியறதா இல்லையா? So 0.3333 ன்னு ஓடித்தனா அது 1/3. 0.666 ன்னு ஓடித்தனா வெரி குட். அப்ப 0.5 ன்னு ஓடித்தனா 1/2. சரி விட்டுரு வேணாம் விட்டுரு. 0.5% போட்டுக்க பரவாயில்ல. 25.5% வந்ததுன்னா ஆன்சர் 25 1/2 அப்படின்னு போடலான்ற. இதெல்லாம் மேக்ஸா அக்கௌண்ட்ஸாடா? இது பியூர் அக்கௌண்ட்ஸ் சார். நீங்க சொல்லி கொடுத்தது இப்போ அக்கௌண்ட் சார். 33 1/3. நான் இப்போ காஸ்ட் சேல் அட்லீஸ்ட் அது அக்கௌண்ட்ஸ் கரெக்ட். நான் இப்போ காஸ்ட் சேல்லாம் போடாம சொல்லித்தரனே அப்படின்னா அது அக்கௌண்ட்ஸா மேக்ஸா? நான் என்ன டீச்சர்? இப்போதான் எனக்கு மோட்டிவேஷன் வேணும். அதர் தென் அக்கௌண்ட்ஸ் எடுத்து நான் இது மாதிரி மேக்ஸ் எதுவும் எடுத்தேன்னா சூப்பர் சார் அப்படின்னு என்ன மோட்டிவேட் பண்ணும். வெரி அக்கௌண்ட்ஸ் எடுக்கும்போது இது மாதிரி பண்ணாது. பிகாஸ் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் இட். என்னடா இப்போ நான் மேக்ஸ் எடுக்கிறேன். நானே பாரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியாமல் முழிக்கிறேன். அது சில பேர் 0.333 எழுதி 1 அப்படின்னு நான் பண்ணணும். ஆன்சர் கரெக்டாக தான் வந்தது. கரெக்ட் ஓகேவா? இப்போ 1/3% எழுதுனா என்ன எழுதுவேன்? 33%. என்னடா 1/2% எழுதுன்னு சொன்னானே? ஓகே not okay. If profit is 50% on cost, how much on sale? இரு நான் சொல்றேன். ஓகேவா? ரைட். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றல? ஓகே. 50% on cost என்ன அர்த்தம்?
அப்போ how much on sale? சரி, இப்போ இங்க கொஸ்டின் பர்சன்டேஜ்ல இருக்கு. ஆன்சரை எதுல கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும்? அப்போ 50/150 ஆன் சேல பர்சன்டேஜ் ஆக்கணும்னா 50/150 இன்டூ, அப்போ இதில் எடுத்து அடிச்சோன்னா 3, கரெக்ட்? இதை அடிச்சோன்னா 33 பாயிண்ட், இதை எப்படி எழுதலாம்? அப்போ 50% ஆன் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 33 1/3%. சார் நீங்க இப்போ 0.33 சொல்லி கொடுத்தீங்க, 0.666 வந்து 2/3 அப்படி சொல்லி கொடுத்தீங்க. இப்போ 0.4567 வந்து தான் நாங்கள் என்ன சார் பண்ணோம்? அப்படியே எழுதிரு. புரியுறதா? இப்போ 20.4567லாம் வந்ததுன்னா 20.46% அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிடு. நீ உட்காந்துக்கிட்டு என்னவா இருக்கும் என்னவா இருக்கா அதெல்லாம் பண்ணாத. ஏதோ 0.33க்கு சொல்லி தந்தா எனக்கு தெரியும்னு. இப்போ நீ வந்து 33.33 33.33% எழுதினாலும் கரெக்ட் ஆன்சர் தான் அது. நான் சும்மா சொல்லி தந்த 1/3 ஆடடா. என்ன சில பேர்லாம் பின்னாடி உட்காந்துருக்கே, புரிஞ்சுதாடா செல்லம்? நல்லா புரிஞ்சுதா? ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். புரிஞ்சுது. இப்போ நான் ஒரு பர்சன்டேஜில் சம் தரேன், நீங்கள் பர்சன்டேஜில் ஆன்சர் கண்டுபிடிச்சு தரேல? எழுது பார்க்கலாம், நீ கிரேட்டான்றது தெரிஞ்சிடும் எனக்கு. இஃப் ப்ராஃபிட் இஸ் 1, 20% on cost, is equal to percentage, how much percentage on sale? percentageல வேணும் ஆன்சர். நீ வந்து அது மாதிரி எக்கு தப்பா இருந்ததுன்னா டெசிமல் அப்படியே போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியே போட்டுக்கோ. 2 டெசிமல்ல பர்சன்டேஜ் வேணும். எத்தனை டெசிமல்? இப்போ 14.4567 வந்ததுன்னா 14.46% அப்படின்னு ரவுண்ட் ஆஃப். ஓகேவா? இல்ல 4 டெசிமல் வரைக்கும் எழுதுனா அக்யூரசி. என்னன்னா உனக்கு நாளைக்கு அக்யூரேட்டா வேணும்னா எத்தனை டெசிமல்ஸ் யூஸ் பண்ணும் சொல்லு? எக்ஸலென்ட். என்னைக்காவது அக்யூரேட்டா எனக்கு வேணும் சார், பிசிரே தட்டக்கூடாது சார் நான் போடுற மேக்ஸம்லனா எத்தனை டெசிமல் யூஸ் பண்ணும்? 4 டெசிமல்ஸ் நீ யூஸ் பண்ணனா you will be getting the accurate answer. 2 டெசிமல்ஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணனா உனக்கும் புக்ல இருக்க ஆன்சருக்கு ஒரு 2-3 நம்பர் டிஃபரன்ஸ் வரும். அக்யூரேட்டா புக் ஆன்சர் வரணும்னா 4 டெசிமல்ஸ் எப்பயும் யூஸ் பண்ணனா அக்யூரேசி வந்துடும். புரியுறதா இல்லையா? ரைட். நாளைக்கு ஏதோ ஒரு சம் போடுற, உனக்கும் புக்கில் ஆன்சருக்கும் ப்ராஃபிட்டுக்கும் ஒரு 3 ரூபா டிஃபரன்ஸ் வருது, என்னடான்னு யோசிச்சுட்டு இருப்பேன். நம்ம ஏதோ தப்பு போட்டோன்னு நீ 2 டெசிமலில் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருப்பேன். அவன் எத்தனை டெசிமலில் போட்டிருப்பான்? 4 டெசிமல். 4 டெசிமலில் நீ போட்டோன்னா எப்பயுமே பர்ஃபெக்ட் ஆன்சர் உனக்கு வந்துடும். ஓகே, நாட் ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது, இஃப் ப்ராஃபிட் இஸ் 25% ஆன் காஸ்ட். ஃபர்ஸ்ட் 20% ஆன் காஸ்ட் சொன்னேன், செகண்ட் வந்து 25% ஆன் காஸ்ட். How much on sale? Next, if profit is 33 1/3% on cost, next if profit is 25% on sale, how much on cost? புரியுறதா நான் என்ன மீன் பண்றேன்னு? Next, if profit is 40% on sale, how much on cost? Next, if profit is 50% on cost, how much on sale? That's it. Kana. If profit is 20% on cost, 16 2/3% on sale. 16.67 வந்ததா? கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம் நீங்க எக்ஸாம்ல, தெரியுமா தெரியாதா? நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணலாம்? சிஏ எக்ஸாம்ல யூ ஆர் அலௌட் டு யூஸ் கால்குலேட்டர். அக்கவுண்டன்சி கிளாஸ்ல கால்குலேட்டர் எடுத்துன்னு வந்துரு. அதே மாதிரி ஒரு த்ரூண்டு கால்குலேட்டர் வாங்காத, கொஞ்சம் டீசன்ட் சைஸ்க்கு வாங்கு. அதுல நம்பர் அழுத்தினா 2 நம்பர் அழுத்திக்கு போகுது. புரியாத? கண்டத்துக்கு செலவழிக்கிற ஒரு நல்ல கால்குலேட்டரா வாங்கிக்கோ. ஒரு 400 ரூபா அந்த மாதிரி செலவழிச்சு கால்குலேட்டர் வாங்கிக்கோ. 20% on cost is equal to 16 2/3% on sale. 25% on cost is equal to 20% on sale. 33 1/3% on cost is equal to 25% on sale. தப்பா போட்டிருக்கேன்.
ஏன்னா 33 1/3% on costன்றது 1/3 on cost which is equal to 1/4 on sale which is 25% on sale. சொல்லு எவ்வளவு போட்டிருக்க? 24.9 போட்டிருக்கல, அதனால தான் நீ 4 டெசிமல் சரியா எடுக்கல. 25% ஆன்சர் என்னது? 25% ஆன்சர். ஓகே, தேர்ட் சம்க்கு ஆன்சர் எவ்வளவு பர்சன்ட்? வெரி குட். Fourth sum 25% on sale is equal to 33 1/3% on cost. 33 1/3% on cost. 40% on sale என்னக்கனா? 40% on sale எவ்வளவுக்கு ஆன்சர்? 66 2/3 ஆக்கனா? on cost. 66 2/3 on cost. 66 2/3% on cost. அதுக்கப்புறம் 50% on cost is equal to 33 1/3% on sale. How many of you got all the 6 correct? Okay, யாருக்கெல்லாம் தப்பா வந்தோ மத்தவாளை பார்த்து செக் பண்ணிப்பேல. என்னடா இல்ல நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்லயே இதுல இன்னும் கொஞ்சம் டெப்தா போகணும்.